ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளுடைய மக்கள் சேவை மக்கள் பாட்டி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வாகமன் டே 1 வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது வந்துட்டு ஃபன் கேரண்டி வீடியோவாக இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு வாகமன் மெடோஸ் ரீச் பண்ணோம். அங்கே வந்துட்டு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு ஜிப்லைன் தான் ப்ளே பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு கயாக்கிங்கும் இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து கிட்ஸ் அலௌட் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து கயாக்கிங்கில் போகல. ஜிப்லைனுக்கு வந்துட்டு நாங்கள் 350 பே பண்ணோன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து ட்ரோன் நம்ம கூடவே வந்து கேப்சர் பண்ணோம். ஸோ வந்து அது வேணுனாலும் நம்ம செப்பரேட்டாக 300 பே பண்ணோன்னா நம்மளுக்கு ட்ரோன் கேமரா வந்து நம்மளை கேப்சர் பண்ணோம். அப்படி இல்லைனாலும் நம்ம மொபைல் கேமராலேயே நம்மளும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த ஜிப்லைன் போகும்போது. மெடோஸ்க்கு அப்புறம் அட்வென்ச்சர் பார்க் போனோம். இங்கேயும் எக்கச்சக்கமான அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. ஆனால் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு டிக்கெட் கவுண்டரில் கூட. ஸோ வந்து எல்லா கேமும்லாம் ப்ளே பண்ண முடியாது. இதுக்கப்புறமா பேராக்ளைடிங்க்கு க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் போன நேரம் கரெக்டாக மழை வர போகுது, இதுக்கப்புறம் போக முடியாதுன்னு சொல்லி பே பண்ண காசெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு கல்ச்சுரல் ஷோ வந்தோம். கல்ச்சுரல் ஷோவில் வந்துட்டு நாங்கள் போகும்போது வந்துட்டு இந்த ஷோ தான் நடந்துகிட்டு இருந்தது, கதகளி தான். இது வந்து பெர் ஹெட் வந்து 200 ருபீஸ் டிக்கெட் ப்ரைஸு. இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள். சடனாக வந்துட்டு ஸ்டேஜ்லேருந்து எங்களை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, யாராச்சும் வாங்கன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் கூப்பிட்டாங்களேன்னு சரின்ட்டு நாங்களும் ஸ்டேஜுக்கு போயிட்டோம். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாமல் தான் ஸ்டேஜுக்கு போனோம் ஃபஸ்ட்டு நாங்கள். அதுக்கப்புறம் அங்கே போனப்புறம் அவங்களே வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்து நம்மளை பண்ண சொன்னாங்க, அவங்க பண்ணுற மாதிரியே. ஆனால் நமக்கு ஒன்றும் வரல. என் ஹஸ்பண்ட் ஓரளவுக்கு நல்லா பண்ணார். என்னை பண்ண சொல்லும்போது என்னால் வந்துட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவங்க அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க, நமக்கு வந்துட்டு எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது அங்கே போயிட்டதுக்கப்புறம். ஒரு வழியாக ஆளை விட்டால் போதும்ன்ட்டு ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. இந்த ஷோ டைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஆர்டிஸ்ட் கூட வந்துட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்ம விருப்பப்பட்டால் டொனேஷன் பாக்ஸில் வந்து அமௌண்ட்டை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு அங்கே வந்து ஃப்ளவர் ஷோ வந்து நடந்துகிட்டு இருந்தது, அதை பார்க்குறதுக்கு போனோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்டு, ஃப்ளார்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அங்கே நல்லா கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணோம். கதகளி ஷோ பார்க்கும்போதே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சி. ஸோ இதுக்குள்ளேயும் வந்து லைட்டாக மழை சொட்டிக்கிட்டே தான் இருந்தது. ஃபுல் கவர்டாக தான் இருந்தது அந்த ஏரியா. ஆனால் வந்துட்டு உள்ளே லைட்டாக தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்குள்ளே விஆர் கேம்ஸும் இருந்துச்சு. நம்ம சென்னையில் நடக்கிற எக்ஸிபிஷன் மாதிரியே இருந்தது அங்கே. செம்ம ஃபன்னாக இருந்தது விஆர் கேம்ஸு. இதுக்கு வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுற ஷோவை பொறுத்து காசு. நாங்கள் எல்லாருமே வந்து ஜாம்பி தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து 200 ஆச்சு. ஒருத்தர் ஃபன் பண்ணுறத பார்த்தோம், அடுத்தடுத்து எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து 170க்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே ராட்டினம் விளையாடிட்டு நாங்கள் எல்லோரும் ரூமுக்கு வந்துவிட்டோம். இந்த டைம் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது வந்துட்டு பெப்பர் வைன்ஸ்னு ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். இது உண்மையிலேயே செம்மையாக இருந்தது. இது ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல்னு சொன்னாங்க. செம்மையாக இருந்தது. நாங்கள் ரீச் ஆனதுக்கு வந்து நைட் ஆகிடுச்சு. ஸோ வந்து வெளியிலலாம் நான் வந்து கவர் பண்ணல நைட்டு. ஜஸ்ட்டு ரூம் மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. லாக்கரு, ஒரு மினி ஃப்ரிட்ஜு எல்லாமே இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ரெஸ்ட் ரூமும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. ஸோ இங்கே ஹோட்டல் ரீச் பண்ணிவிட்டு நாங்கள் நிறைய குட்டீஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ வந்து குட்டீஸ்க்கெல்லாம் வந்துட்டு வீட்டிலேருந்து இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே போயிட்டு அவங்களுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர்லாம் கஞ்சி மாதிரி பண்ணி கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஒரு ரூமில் எல்லாருமே கேதர் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கேம் கண்டக்ட் பண்ணோம். அதாவது ஹஸ்பண்ட் வந்துட்டு கரெக்டாக அவங்களோட ஒய்ஃபோட கையை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்களான்னு சொல்கிற கேம் தான் வந்துட்டு ஃபஸ்ட் நாங்கள் ப்ளே பண்ணோம். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கரெக்டாக சொன்னாங்க, மற்ற எல்லாருமே தப்பாக தான் சொன்னாங்க. ஸோ செம்ம ஃபன்னாக இருந்தது அன்றைக்கி நைட் ஃபுல்லாக. குட்டீஸ் வேறு ஒரு பக்கம். ஸோ கேம்லாம் ஆடி முடித்ததுக்கப்புறமா யார் யாரெல்லாம் வந்து வின் பண்ணலையோ அவங்களுக்குலாம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். அதுவும் செம்ம ஜாலியாக இருந்தது. நிவேதா கார்த்திக் இந்த கப்புள் மட்டும்தான் வந்துட்டு இந்த கேமில் வின் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பனிஷ்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலி தான் ஆரம்பித்தோம் பனிஷ்மெண்ட்டுக்கு. ஹஸ்பண்டுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னோடனே எல்லா ஒய்ஃபும் தீவிரமாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போய் தூங்குறதுக்கே நைட்டு 1:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா மார்னிங் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் பூல் போயிட்டோம். ஸ்விம்மிங் பூல் போயிட்டு அங்கே ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மறுபடியும் வந்துட்டு தேக்கடி ட்ரிப்புக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸ்விம்மிங் பூலும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. நீங்கள் தேக்கடி போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெப்பர் வைன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தது சூப்பராக. ஃபுட்டும் செம்மையாக இருந்துச்சு. இங்கே நைட்டு டின்னரும் அன்லிமிட்டெட் புஃபே ப்ரொவைட் பண்ணாங்க. அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அன்லிமிட்டெட் புஃபே தான். சூப்பராக இருந்துச்சு ஃபுட் எல்லாமே. இங்கே நைட்டு நான் வந்து ஃபுல்லாக வெளி சைட்லாம் கவர் பண்ண முடியல. ஸோ மார்னிங் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேக்கடி எலிஃபண்ட் ரைடுக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம். எலிஃபண்ட் ரைடும் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. எலிஃபண்ட் ரைடுக்கு வந்து பெர் ஹெட் வந்து 500 rupees சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு வந்து இந்த பாப்கட் எலிஃபண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. போன உடனே இதே பார்த்துட்டே இருந்தேன் நான், நமக்கு இந்த எலிஃபண்ட் கிடச்சா நல்லாயிருக்கும்ன்ட்டு. அதே மாதிரி எனக்கு அந்த எலிஃபண்ட்டே கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இங்கேயே வந்துட்டு எலிஃபண்ட் வந்து நம்மளை குளிப்பாட்டி விடும், அந்த மாதிரியும் இருந்துச்சு. நாங்கள் டைரெக்டாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் அதுக்கு வந்துட்டு போகலை குளிக்கிறதுக்கு. நாங்கள் யானை மேலே ரைடு போகும்போதே அந்த பாகன் வந்து எங்ககிட்ட கேட்டார், யானை முடி வேணுமான்ட்டு. 2 முடி வந்து 500 ரூபாய் சொன்னாங்க. ஸோ நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அந்த யானை முடி போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதனால் வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு.
அதுக்கப்புறம் ஸ்பைஸ் கார்டன் வந்தோம். ஸ்பைஸ் கார்டனில் வந்து நிறைய ஹெர்பல் பிளான்ட்டு ட்ரீஸ் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து டைமுக்கு வந்துட்டோம். ட்ரெயின் பிடிக்க முடியுமானே தெரியல, அந்த அளவுக்கு டவுட்டில் வந்தோம். ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரத்துக்கு. எப்படியோ ஒரு வழியாக ட்ரெயினை பிடிச்சிட்டோம். எல்லாருக்கிட்டையுமே குழந்த இருந்ததுனால எங்களால் வந்துட்டு நிறைய இடம் கவர் பண்ண முடியல. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.